வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய உடல் வளர்ச்சி, அதாவது ஹைட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு 2 பயிற்சிகள் பார்க்கலாம். இது எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சி தான். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3:30 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம். இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 25 நிமிடம் கழித்த பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம். கால்கள் இந்த நிலையில இருக்கட்டும். கைகள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு கைகள் இப்படி கொண்டு வரும். இது உங்களுடைய காதை ஒட்டினா போல் இருக்கணும் கையை. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா 1 2 3 4 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ 2வது சுற்று பார்க்கலாம். கைகள் நல்லா கொண்டு போனோம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய முதுகு பகுதி என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுடைய தோள்பட்டையும் நன்றாக செயல்படும். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை என்பதை நம்ம செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது ஒரு 25 எண்ணிக்கை என்பதை நம்ம செய்யலாம். இந்த ஆசனத்தோட பெயர் டோலாசனம். இதுல செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய முதுகுக்கு ரொம்ப நல்லது, ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது. அதாவது தோள்பட்டை வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். முதுகு வலிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய ஹைட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல மனசை ஒருநிலைப்படுத்தும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது கண்கள் திறந்திருக்க வேண்டும். பிரீத்திங் நார்மலான ஒரு சுவாசம். இப்போ நம்மளால அது போல நிக்க முடியலன்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். வித் வால் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது வீட்டில இருந்து செய்வது என்பது நல்லது. இது நம்ம செய்யற இடம் மாடி என்பதனால பாதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால வால் சப்போர்ட்னு சொல்லும் பொழுது மாடியில் இருந்து செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டில இருந்து செய்வது என்பது நல்லது. இப்போ அந்த நிலை எவ்வாறு செய்யலான்ற பதிவு பார்க்கணும். இப்ப வால் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது இந்த நிலைக்கு வந்துடும். நம்ம கைகள் எப்படி கொண்டு வரோம். இதுல நீங்க தாராளமா ஒரு 25 எண்ணிக்கை நிறுத்தலாம். ஏன்னா பின்னாடி சப்போர்ட் இருக்கிறதுனால தாராளமா செய்யலாம். இது உங்களுடைய குதிகால் வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பயிற்சி செய்வதனால உங்களுடைய இருதயத்துக்கும் நல்லது, நுரையீரலுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். இப்போ 2வது ஒரு ஆசனம் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம். இப்போ ஒரு காலை கொண்டு வரும். இந்த காலை இப்படி கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும்.
இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இந்த ஆசனத்துடைய பேர் பாத்தீங்கன்னா விருட்சாசனம். அதாவது ஒரு மரத்தை போல இந்த தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பேருன்னு பார்க்கலாம். இதுவும் வித் வால் சப்போர்ட்டோட நம்ம பார்க்கலாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது ஐடி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, தியானத்துக்கு உண்டான ஒரு முக்கிய போஸ்டும் பார்க்கலாம். முதுவலி வரும் பொழுது இந்த பயிற்சி என்பது செய்யும் பொழுது ஒரு மிக சிறந்த ஒரு பயன் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்சீவா இருக்கும் பொழுது டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய போஸ்டாக பார்க்கலாம். அவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 சைடு வித் வால் சப்போர்ட்டோட செய்வது என்பது நல்லது. தனியா செய்ய வேண்டாம். வித் வால் சப்போர்ட்டோட கன்சீவா இருக்கிற நேரத்துல இண்டிவிஜுவலா இது போல மாடியில இருந்து செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டுக்குள்ள இருந்து செய்வது நல்லது. வித் சப்போர்ட்டோட செய்வது என்பது மிக சிறந்த ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். அதுல செய்யும் பொழுது உங்களுடைய சுவாசம் மண்டலம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வித் வால் சப்போர்ட்டோட அந்த பயிற்சி என்பது பார்க்கலாம். இப்ப வித் வால் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது இந்த நிலைக்கு வந்துடும். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம இந்த எண்ணிக்கையில நம்ம அப்படியே இருக்கலாம். அதாவது 1, 2, 3, 4, 5 இது போல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். இதுல கைகள் பாத்தீங்கன்னா மேல கொண்டு போகும்போது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்துல இந்த 2 பயிற்சிகளும் வித் வால் சப்போர்ட்டோட செய்வது என்பது நல்லது. உங்களுக்கு பழக்கங்கள் ஆன பிறகு இண்டிவிஜுவலா செய்வது என்பது நல்லது. இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அதாவது ஹைட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். இது எளிமையா இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். உங்களுடைய பாதத்திற்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை, உங்களுடைய குதிகால் வலிக்கும் மிக நல்லது. நன்றி, வணக்கம்.